ஓம் ஸ்ரீ கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். சத்குருவே சரணம். அதிர்ஷ்டத்தின் வாயில் கதவை இப்பொழுது உனக்கு காண்பிக்க இந்த அப்பன், இந்த சத்குரு நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் கண்ணீரை மேலும் மேலும் கலங்கடிப்பதற்காகத்தான் பலரும் சதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவதற்கு உன்னப்பன் உன் கூடவே இருக்கும்போது யாருமில்லை என்றெல்லாம் நீ கண்கலங்கவே வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். வெற்றிக்காகத்தானே இத்தனை நாட்களாக நீ உழைத்து கொண்டிருக்கின்றாய். யார் யாரோ என்னென்ன நினைப்பார்களோ என்று மற்றவர்களை மட்டுமே உன் சிந்தனையில் வைத்து கொண்டு மனதில் என்ன செய்வது ஏது செய்வது என்று நீ உளறிக்கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருந்தாய். அந்த உளறலுக்கும் புலம்பலுக்கும் இடையிலே போராட்டத்தை கையில் எடுத்து அடுத்தது என்ன செய்வது என்று அறியாமல் திக்கற்று திகைத்து கொண்டிருக்கின்றாய். என் சாமி, நான் இப்பொழுது உன்னிடம் ஒரு உண்மையை சொல்லத்தான் போகிறேன். திக்கற்று திணறிக் கொண்டிருக்கும் என் பிள்ளையை கை தூக்கிவிட்டு உன் வாழ்க்கையின் உச்சத்தை உனக்கு காண்பிப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். உன் கண்ணீரை பற்றி இனி நீ கலக்கம் அடையாதே. அந்த கண்ணீரும் கவலையும் தீர்ந்து போய் இனி உன் வினைகளை எல்லாம் தீர்த்து வைத்து விட்டு உனக்கான வெற்றி செய்தியோடு தான் உன்னை நோக்கி வந்திருக்கின்றேன். நான் உன்னை தேடி வந்ததனால் உனக்கு நல்லதொரு பயணம் இங்கு மிக பெரும் மாற்றத்தோடு தானே வந்து சேரப்போகிறது. அந்த மாற்றம் எப்பொழுது வரும் என்று நீ எண்ணிக்கொண்டிருந்தாய். இதோ உனக்கான மகிழ்ச்சியான தருணத்தை தருவதற்குத்தான், உன் வாழ்க்கை எதை நோக்கி செல்கிறது என்பதை உனக்கு புரிய வைப்பதற்காகத்தான் இப்பொழுது இந்த கணக்கம்பட்டியான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். மனம் வருந்தவே வேண்டாம், மனம் கலக்கம் அடையவே வேண்டாம். வருவது எதுவாயினும் சரி, உனக்கு கிடைப்பது உனக்கான நல்லதொரு செய்தியாகத்தான் இருக்கப் போகிறது. என் பிள்ளையே, எத்தனையோ சோகங்களை நீ தாண்டி இங்கு வந்து விட்டாயே. அதன் பிறகும் எதற்காக சற்றும் யோசிக்கின்றாய்? உன் மனநிலை எனக்கு புரிகிறது. என்னதான் செய்வது என்று தானே நீ குழப்பமடைகிறாய். என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் உனக்காக உன் கூடவே இருப்பவன் உன் கணக்கம்பட்டியானாக இருக்கும் போது எதற்காக என் தங்க பிள்ளையே இத்துணை மனக்குழப்பங்களையும் உன்னுள் வைத்து கொண்டு இருக்கின்றாய்? விதி எதுவாயினும் அதை என்னிடத்தில் ஒப்படைத்து விடும். உன் விதியை மாற்றி உனக்கான விதியை வெல்வதற்கான உன் வாய்ப்பை உனக்கு வழங்குவதற்குத்தானே இந்த அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அதன் பிறகும் சற்றும் தாமதிக்காதே. அதை செய்யலாமா இதை செய்யலாமா என்று உனக்கான வாய்ப்புகள் உன் கண் முன்னே ஆயிரம் தோன்றிக் கொண்டுதான் இருக்கின்றது. உன் மனக்குழப்பத்தினால்தான் சில சமயம் நீ அந்த வாய்ப்பினை நழுவ விட்டு கொண்டே இருக்கின்றாய், தவற விட்டு கொண்டே இருக்கின்றாய். எதுவாயினும் சரி, நான் உனக்கான நல்லதை மட்டும் செய்வேன் என்று நம்பிக்கையாயிரு சாமி. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். உன் முன்னால் வழித்தடத்தை உருவாக்கிவிட்டேன். தடைகளை அத்துணையும் உடைத்தெறிந்து விட்டு உனக்கு எது வேண்டுமோ அதை தருவதற்கு இந்த அப்பன் தயாராகிவிட்டேன். வருவது வரட்டும் என்ற துணிச்சலோடு உன் காலடியை முன்னால் எடுத்து வை. நீ அங்கு நடந்து சென்றால்தானே உனக்கான வழி பிறக்கும். அதுபோலத்தான் உன் பிரச்சனைகளை கண்டு ஒதுங்காமல் துணிந்து போராடு. வருவது வரட்டும். என் கூடத்தான் எனக்கு துணையாக சதா நேரமும் என்னப்பன் சகலத்தின் தெரிந்தவன் இருந்து கொண்டு இருக்கின்றானே. அப்படி இருக்கும்போது நான் எதற்காக பயப்பட வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு என் சாமி. நிச்சயம் நீ வெல்லத்தான் போகிறாய். வெல்வதற்காகத்தானே இந்த அப்பனை தேடி வந்திருக்கின்றாய். மற்றபடி குழப்பம் எதற்கு? நான் மாற்றத்தை தருவேன் என்று தானே மனதில் தைரியத்தோடு வந்திருக்கின்றாய். நல்லதை நோக்கி காத்திருக்கும் என் பிள்ளையே, நல்லதொரு செய்தியோடு தான் உன்னை நோக்கி வந்திருக்கின்றேன். இனி எல்லாம் உனக்கு வெற்றியாகத்தான் இருக்கப் போகிறது, ஜெயமாகத்தான் இருக்கப் போகிறது. நீ நினைத்த காரியம் உனக்கு நல்ல செய்தியைத்தான் தரப்போகிறது. நம்பிக்கையாயிரு. உனக்கு நான் கேட்டது இப்பொழுதே தரத்தான் போகிறேன். வாழ்க வளமுடன்.